ஒரு தோட்டம் இருக்குது, நல்ல பழங்கள்லாம் இருக்குன்னா, அதை முதல்ல வேலி அடைத்து பாதுகாப்பாங்க. இல்லைன்னா வர்றவன் போகிறவெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்கல்ல, சேதம் உண்டாக்கிடுவாங்க. ஒரு நீரூற்று இருக்குன்னா, அது பாதிக்கப்படாதபடி மிருகத்தினாலேயோ மனிதர்களாலேயோ சேதம் வராதபடி மறைவு கட்டப்பட்டு பாதுகாக்கப்படும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாராம், உங்களை பாதுகாக்கிறாராம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? என்னுடைய மனவாட்டி அப்படின்னு சொல்லி. ஒரு கணவன் வேலைக்கு போகும்போது பாருங்க, தன்னுடைய மனைவி வீட்டில் இருக்க போகிறாங்க, அவர் வேலைக்கு போகிறார், சாயங்காலம் தான் வருவார். அந்த கணவன் எவ்வளோ அக்கறையாக சொல்ற, கதவை பூட்டிக்க, யார் வந்தாலும் கதவை திறக்காத, யாருன்னு கேட்டு பார்க்காம கதவை திறக்காத, பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்பப்போ ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, பத்திரமா இருக்கியான்னு கேட்டுக்கொள்ளுவார். ஏன்னா தன்னுடைய மனவாட்டியின் மீது ஒரு அன்பு, அக்கறை, என் மனவாட்டி பாதுகாப்பாக இருக்கணும் என்பதை குறித்த ஒரு கவனம். அதே மாதிரி தான் மணவாளன் ஆகிய இயேசு அவருடைய மணவாட்டியாக நம்ம நேசிக்கிறதுனால நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறாராம், ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். எவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களை மாத்திரல்ல, உங்களுடைய குடும்பத்தையே ஆண்டவர் பாதுகாக்கிறாராம்.